பாருங்க, பொருந்தாத இணையை கண்டறிக. வடக்கு, வடக்குனா என்னது, குணக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. கிழக்குனா கொண்டல், மேற்குனா கோடை, தெற்குனா தென்றல், வடக்குனா என்னது, வாடை காற்று வரும். ஓகேயா? அப்போ வடக்குங்கிறது குணக்கு கிடையாது. ஆப்ஷன் சி வந்து தவறானது. ஓகேயா? அதுக்கப்புறம் பொருந்தாத சொல் கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்பார் பிள்ளை தமிழ் பருவத்தில் அல்லாதவை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 10 எண்ணம் இருக்குது. 10ல் வந்து 3 எண்ணம் காமனாக இருக்கும். ஸோ 7 எண்ணம் வந்து பொதுவானது. அப்படி தானே? காப்பு, செங்கிரை, தாளு, முத்தம், அம்புலி இதெல்லாம் வந்துடும். அப்படி தானே? காப்பு, செங்கிரை, அம்புலி இந்த மூணுமே வந்து ஆண்பாலுக்குரியது. கலங்கு, அம்மானை, ஊசல் அப்படிங்கிறது பெண்பாலுக்குரியது. அப்போ கலங்குங்கிறது பெண்பாலுக்குரியது. ஸோ அப்போ இது வந்து நிச்சயாது வராது. ஓகேயா? அப்போ ஆப்ஷன் டி. குமரகுருபரன் இதில் பிள்ளைத்தமிழ்லேருந்து 2 கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேயா? ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்த்தோமா, அந்த கிங்கினி இடையில் அணிவது, இடையில் வந்து அது அரைநான் வந்து அணியக்கூடியது. அந்த கொஸ்டினில் இருந்து அந்த ஒரு பாக்ஸ் கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்து அந்த பருவங்களும் பாக்ஸ் கொஸ்டின் தான். அதிலிருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பொருந்தாத சொல்லை கண்டறிக. பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு பொருந்தாத பருவத்தை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெண்பார் பிள்ளைத்தமிழ்ங்காருங்க 3வது கொஸ்டின் ஒரே குமரகுருபரில் மட்டுமே 3 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க பிள்ளைத்தமிழில் இருந்து. ஆண்பாருக்கும் கேட்டாங்க, பெண்பாருக்கும் கேட்டிருக்காங்க. கலங்கு, அம்மானை, ஊசல், சிற்றில், சிறுவரை, சிறுதேர் இது எல்லாமே வந்துருமா? இதில் வந்து பெண்பார் பிள்ளை தமிழுக்கு பொருந்தாது வந்து சிறுதேர் அப்படிங்கிறது பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக. இதுவும் பொருந்தாத இணையை கேட்டிருக்காங்க. ஆரி அப்படின்னு என்னது, அருமை, கரெக்டு. இரடினா திணை, ஆமாம். அல்கி என்னது, தங்கி. ஆப்ஷன் டி பாருங்க, படுகர் அப்படின்னு என்னது, பள்ளம் வரும். படுகர்னா பள்ளம் வரும். இங்கே மேடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து தப்பு. சரியா? ஆப்ஷன் டி. 60வது கொஸ்டின் பாருங்க, சந்திப்பிழையற்ற தொடரை அறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்திப்பிழையற்ற தொடரை வந்து அடிக்கணும். இதில் தான் ரொம்ப நம்ம எதெல்லாம் கரெக்டுன்னு போடுறோமோ அதையெல்லாம் தப்பாக கொண்டாந்து விடுறது இதுதான். அப்படி தானே? சந்திப்பிழையற்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இப்பு, இக்கு இதை மாதிரி இடம் வந்து கரெக்டாக பார்க்கக்கூடியது. ஒருவேளை இந்த கொஸ்டினே தூக்கி வச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நல்லது தானே? ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. நெகிழி பையை புறக்கணிப்போம், நெடுநாள் வாழ்வோம். ஓகேவா?